கம்மிங் ஜெனரேஷன் நமக்கான சொல்லல, வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் உயிரோடு இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை மென்டலி ரிட்டார்டடா பிறந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. என்னுடைய குழந்தைக்கு அந்த மாதிரி மென்டல் ரிட்டார்டேஷன் என்னால் தாங்க முடியாது. ஆனா அடுத்தவங்களுக்கு பிறந்தா பேசாம இருக்கிறோம். அதுக்கு காரணம் நம்ம தாங்கிறத மறந்துடுறோம். யூரோப்பியன் மியூசிக்னு என்ன தெரியுமா? இந்த கடைக்காரங்க பூரா என்ன பண்றாங்கன்னா பேக்கெட் பண்ணி உங்களை போனோம்னு தூக்கி போடணும். நேச்சர் பிசினஸ் 4000 மில்லியன் டன்ஸ் அவனுக்கு தான் கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஒன் டைம் நீங்க பிஸா வாங்குறீங்க, அது தூக்கி போட்டாங்க, அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாரும் பிளாஸ்டிக் டப்பா கொடுப்பாங்க, அதை கழுவி வச்சுக்கிட்டே சிரிப்பாங்க. என் ஒய்ஃப் என்னடா பிச்சைக்காரத்தனமா இருக்குது, அதை எடுத்து வச்சிருக்கு, சின்னதாக கொடுப்பாங்க. அழகா சூரர்களும் தேவர்களும் பால் கடலாம் கிடைக்காங்க. மேலுங்கிற மவுண்டன், வாசுகி அப்படிங்கிற பாம்பு இந்த கடலை கிடைச்ச உடனே ஆல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் கேம் இன்டு தி வேர்ல்ட். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, சயின்ஸ்ல டார்வின் சொன்னாரு எவல்யூஷன், ஆல் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஹவ் இவால்வ்ட் ஒன்லி ஃப்ரம் தி சீ. அதை எல்லா கோவிலையும் டிபீட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த காலத்துல அவங்க கண்டுபிடிச்சாங்க. மித்தலாஜிக்கலி our forefathers have found that all animals came from the sea. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். எப்படி அனிமல்ஸ் உருவானது, ஆரிஜின். ரெண்டாவது how human beings have evolved. ரெண்டாவது நம்ம எப்படி இவால்வ் ஆனோம் அப்படிங்கறத பத்தி. மூணாவது கன்சர்வேஷன், how do we conserve. ஒவ்வொரு கோவிலையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல் became the god. இது என்ன, சிதம்பரம் கோவில்ல எக்ஸபோரியா அகலோச்சா அப்படின்னு ஒரு மேங்க்ரூவ் பிளான்ட். அந்த ராஜா என்ன பண்ணாரு, அவர் குஷ்டரோகம் இருந்தது, ஒரு குளத்துல போய் குடிச்சாரு. மேங்க்ரூவ்ல இருந்து வர தண்ணி அவரை சரி பண்ணிடுச்சு. அதனால ஸ்தல விருட்சமா சிதம்பரம் கோவிலுக்கு வச்சாரு. இருக்கிற மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு என்ன ஸ்தல விருட்சம், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு என்ன ஸ்தல விருட்சம், மீனாட்சி ஏன் கிளி இருக்குது, பிள்ளையாருக்கு ஏன் மூஞ்சூர் இருக்குது, மூஞ்சூர் இப்ப காணும், அழிஞ்சு போச்சு. இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் எல்லா அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் அந்த காலத்துல பண்ணி வச்சாங்க.